எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, பிரசனத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். பிரசனத்தில் தெய்வ அனுகூலம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒருத்தர் பிரசனம் பார்க்க வர்றாரு, தெய்வ அனுகிரகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு நீங்கள் என்ன தேவை அப்படின்னு சொல்லிடுறேன். ஆருட லக்னத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆருடம் அப்படிங்கிறது இறந்த காலத்தை பற்றின கேள்விக்கு நம்ம பதில் சொல்கிறது, தீர்வு சொல்கிறது. உதய லக்னம் அப்படிங்கிறது எதிர்காலத்தை பற்றின கேள்விக்கு நம்ம தீர்வு சொல்கிறது. இப்போ 2 லக்னம் வருதா, ஆருடம் உதயம், ரெண்டையுமே நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒருத்தர் ஒரு டைமில் கேள்வி கேட்குறாரு. அப்போ எந்த நேரத்தில் கேள்வி கேட்குறாரோ அந்த நேரம், அந்த இடம், அன்னைக்கு இருக்கக்கூடிய தேதி, இந்த மூணையுமே சாஃப்ட்வேரில் என்ட்ரி பண்ணுங்கள். ஜாதக சாஃப்ட்வேரில் என்ட்ரி பண்ணிங்கன்னா அந்த டைமில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் வரும். அதை வச்சு தான் நீங்கள் பலன் சொல்ல போகிறீங்க. அந்த கேட்ட நேரத்தில் அதிலே ஒரு லக்னம் போட்டிருக்கோம் சாஃப்ட்வேர்லேயே, ராசி கட்டத்திலே. அதுக்கு பேர் உதய லக்னம். அந்த லக்னத்தை வச்சு எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு தான் நீங்கள் பலன் சொல்ல முடியும். ஆருட லக்னம் நம்ம கண்டுபிடிக்கணும். அதில் கொடுக்கப்பட்ட லக்னம் உதய லக்னம். ஆருட லக்னம் எதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே நடந்த சம்பவங்கள், ஏற்கனவே ஏதாவது தோஷங்கள் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆருட லக்னம் நமக்கு தேவைப்படும். ஆருட லக்னத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கேட்க வந்த ஜாதகர்கிட்ட, கேள்வி கேட்க வந்தவர்கிட்ட 1லேருந்து 12க்குள்ளே ஒரு நம்பர் சொல்லுங்கள். எந்த நம்பர் சொல்கிறாங்களோ அந்த ராசியை நீங்கள் ஆருட லக்னமாக எடுத்துக்கணும். இப்போ 4ன்னு சொல்கிறாங்கன்னா 4வது ராசி கடக ராசி. அப்போ கடக லக்னத்தை ஆருட லக்னமாக பாவிச்சு நம்ம பலன் பார்க்கணும். இதுதான் ஆருட லக்னம் கண்டுபிடிக்கக்கூடிய முறை. வேறு எந்த முறையில் ஆருட லக்னம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு முறை. இன்னொரு முறை 12 சோழிகளை நீங்கள் வாங்கிக்கணும். 12 சோழிகளை வாங்கி உருட்டும் போது எத்தனை சோழிகள் விழுகுது அப்படின்னு பார்த்து கணக்கெடுத்து அத்தனை நம்பரை நீங்கள் லக்னமாக எடுத்துக்கணும். இப்போ 12 சோழிகளை உருட்டுறீங்க, 3 சோழிகள் மட்டும் விழுகுது அப்படின்னா 3ஆம் நம்பரை நீங்கள் லக்னமாக எடுத்துக்கணும். மிதன ராசியை லக்னமாக எடுத்துக்கணும், ஆருட லக்னமாக எடுத்துக்கணும். இன்னொரு முறை தாயக்கட்டை இருக்குல்ல, தாயக்கட்டை உருட்டும் போதும் அதில் என்ன நம்பர் விழுகுதோ அதை நீங்கள் ஆருட லக்னமாக எடுத்து பலன் சொல்லலாம். இப்படி எந்த முறையிலனாலும் நீங்கள் ஆருட லக்னத்தை சூஸ் பண்ணணும். அதுதான் மெயின். நீங்கள் எப்படி சூஸ் பண்ணாலுமே ஆருட லக்னம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, கேள்விக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். அதை வச்சு நீங்கள் பலன் பார்த்துக்கலாம். அந்த ஆருட லக்னம் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இயற்கையோ அல்லது இறைவனையோ நீங்கள் வேண்டி அந்த சோழிகளையோ உருட்டுங்க. உங்களுக்கு எந்த நம்பர் வருதோ அதை ஆருட லக்னமாக பாவிச்சு பலன் பார்க்கணும். இதுதான் அதை பார்க்கக்கூடிய முறை. இப்போ ஆருட லக்னத்துக்கு அன்னைக்கு இருக்கக்கூடிய கோச்சார கிரக நிலவரத்தை வச்சு தான் பலன் சொல்லணும். அப்போ ஆருட லக்னம் ஏதோ ஒரு லக்னம் வருது. அந்த லக்னத்துக்கு குரு அப்படிங்கிற கிரகம் லக்னத்துக்கு 6, 8, 12 குரு இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இல்லைன்னு எடுத்துக்கலாம். குரு மறைஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். குரு லக்னத்துக்கு 6, 8, 12 மறைஞ்சிருந்தா உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பலன் சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் குலதெய்வத்தை அதிகமாக வழிபாடு வச்சுக்கணும். குலதெய்வ கோயிலுக்கே நீங்கள் போகலை அப்படின்னா தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ குலதெய்வ சாபம் இருக்குதா அப்படிங்கிறத இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு ஏதாவது ஒரு தெய்வங்கள் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுதா அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். குலதெய்வ சாபத்தை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நார்மலாக நீங்கள் இஷ்ட தெய்வத்தை கூட நீங்கள் வணங்கலாம். அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா இதை செக் பண்ணி பார்க்கணும். குரு 3, 6, 8, 12 மறைஞ்சிருந்தால் உங்கள் தெய்வத்தினுடைய அனுகூலம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தெய்வத்தை பிடிச்சி நீங்கள் வழிபாடு பண்ணணும். அதுதான் இதுக்கு தீர்வு. தெய்வ அனுகூலம் பெறணும் அப்படின்னா தெய்வத்தை நோக்கி நீங்கள் நிறைய வழிபாடு பண்ணணும். ஒரு 3 மாதம் வழிபாடு பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் பிரசனம் பார்க்கும்போது குரு 6, 8, 12 மறையாமல் இருந்தது அப்படின்னா தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதில் குரு 3ஆவது இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சரியாக வழிபாடு பண்ணலை, தெய்வத்தை விரும்பி வேண்டலை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். வேண்டுனீங்க அப்படின்னா அடுத்த தடவை நீங்கள் ஆருடம் பார்க்கும்போது அது குரு நல்ல இடங்களில் போய் நிற்கும்போது கண்டிப்பாக தெய்வ அனுகூலம் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தெய்வ அனுகூலம் கிடைக்கிறதுக்கும் தெய்வ அனுகூலம் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு குரு 3, 6, 8, 12 மறையக்கூடாது. ஆருட லக்னத்துக்கு 3, 6, 8, 12 குரு இருக்கக்கூடாது. இருந்தது அப்படின்னா தெய்வ அனுகூலம் கம்மியாக இருக்குது. 3ஆவது இடத்துல இருந்தால் தெய்வ அனுகூலம் கம்மியாக இருக்குது. 6, 8, 12 இருந்தால் தெய்வ அனுகூலமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு. அடுத்து, கோவிலில் கோவில் பொருளை தவறாக பயன்படுத்தி அதன் மூலம் வந்த தோஷம். இப்போ சிலர்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா,
கோயிலிருந்து ஏதாவது பொருளை வந்து திருடிட்டு வந்துடுறாங்க, அல்லது கோயிலில் இருக்கக்கூடிய பொருளை வந்து பழங்காலத்தில் யாரோ ஒருத்தங்க திருடி இருப்பாங்க, அந்த பொருளை வந்து வீட்டில் பயன்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அல்லது தவறுதலாக யாரோ வந்து தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து கோயில் பொருளை வந்து யூஸ் பண்ணுறீங்க, அல்லது கோயில் சாபம் வந்து உங்களுக்கு இருக்குது, கோயில் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து கோயில் நிலத்தை வந்து நீங்கள் அபகரிச்சுக்கலாம், அல்லது கோயிலை வந்து இடிச்சிருக்கலாம், அல்லது கோயில் பொருளை வந்து என்ன சொல்கிறது திருடி இருக்கலாம், அல்லது கோயில் பொருள்களை வந்து நீங்கள் தெரியாமல் வந்து உங்கள் வீட்டில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு கோயில் சொத்தை வந்து தெய்வத்துடைய ஒரு நகையை வந்து நீங்கள் எடுத்துருக்கலாம், தெய்வத்தினுடைய துணியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் கோயில் சம்மந்தப்பட்ட பொருள்களை வந்து நீங்கள் தவறாக பயன்படுத்தினாலோ அல்லது தெரியாமல் நீங்கள் பயன்படுத்தினாலோ உங்களுக்கு வந்து இந்த தோஷம் வருது. அந்த தோஷத்தை கோயில் பொருள்களையோ தெய்வ பொருள்களையோ நீங்கள் தவறாக பயன்படுத்துகிறனுடைய தோஷத்தை எப்படி கண்டறிவது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து பாதகாதிபதி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியணும். அது ஏற்கனவே பல தடவை சொன்னதுனால நீங்கள் பாதகாதிபதி எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற வீடியோ பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரிதல் வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ ஒரு லக்னத்துக்கு பாதகாதிபதி, இப்போ உதாரணத்துக்கு சர லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி, ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதி, உபய லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி வந்து பாதகாதிபதியாக வருவாங்க. இப்போ ஏதோ ஒரு லக்னம் எடுத்துக்கிறோம், அந்த லக்னத்தினுடைய பாதகாதிபதி வந்து லக்னத்துக்கு 2வது இடத்துலையோ லக்னத்துக்கு 11ஆவது இடத்துலையோ பாதகாதிபதி இருந்தது அப்படின்னா கோவில் சொத்தை தவறாக பயன்படுத்துறதுனாலையோ கோவில் சொத்தை வந்து நீங்கள் அபகரிச்சதுனாலையோ வந்த தோஷம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். வேறு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பாதகாதிபதி லக்னத்தினுடைய 2ஆம் அதிபதியோடையும் லக்னத்துடைய 11ஆம் அதிபதியோடையும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா, அதாவது 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியும் பாதகாதிபதியும் சேர்ந்து லக்னத்திலேருந்து எத்தனாவது இடத்துலனாலும் இருக்கலாம், அல்லது 2 11ஓட பாதகாதிபதி சேர்க்கை வந்து பார்வை மூலியமாகவும் ஏதோ ஒரு வகையில் வந்து லிங்க் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செயற்கையாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வந்து பாதகாதிபதி 2 11ஆம் அதிபதியோட செயற்கை பெற்றது அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது தெய்வத்தினுடைய பொருள்களோ கோயிலுடைய பொருள்களோ தவறாக பயன்படுத்துறதுனால உங்களுக்கு வந்த தோஷம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அதாவது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், தெய்வத்தினுடைய பொருள்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா திருப்பி கொடுத்துருங்க, அல்லது வந்து தெய்வத்தினுடைய நிலத்தை ஏதோ ஒரு கோயிலினுடைய நிலத்தை வந்து யாரோ ஒருத்தங்க தப்பாக பயன்படுத்தி அதை வந்து நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதை வந்து தயவு செஞ்சு திருப்பி கொடுத்துருங்க. நீங்கள் வந்து அந்த சொத்தை அனுபவிச்சிங்க அப்படின்னா அதுக்குரிய கர்ம வினை வந்து நீங்கள் அனுபவிக்க வேண்டி வரும். இது மூலிமா வந்து வாழ்க்கையில் வந்து தொழில் முன்னேற்றம், ஒரு பேரும் புகழ் எதுவுமே கிடைக்காது. வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் இல்லாமல் எல்லாமே தடங்கள் ஆகிட்டுருக்கும். எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் வந்து மேலே வர முடியாது. அப்போ சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. கோயில் சொத்துக்களையோ தெய்வத்தினுடைய பொருள்களையோ கோயில் பொருள்களையோ நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. திரும்ப கோயிலுக்கே நீங்கள் வந்து திருப்பி கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இந்த தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும். ஃபஸ்ட்டு இந்த தோஷம் இருக்குதா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அது இருந்தால் மட்டும் இதை நீங்கள் வந்து நிவர்த்தியை வந்து மேற்கொள்ளுங்க. இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் வந்து இந்த பிரசனத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இன்றைக்கி பார்த்த டாபிக் வந்து தெய்வ அனுகூலம் இருக்குதா, அடுத்து வந்து கோயில் பொருளை திருடினாலோ அந்த பொருளை யூஸ் பண்ணாலோ தெய்வத்தினுடைய பொருளை அபகரித்தாலோ நிலத்தை அபகரித்தாலோ ஏதோ ஒரு வகையில் சொத்துக்களை கோயில் சொத்துக்களை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதனுடைய விளைவுகளை வந்து நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். குடும்பம் வந்து மேன்மை விடாது. அதனால் வந்து எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு கோயிலுக்கு வந்து நிறைய தானம் பண்ணிங்கன்னா இந்த தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும். அப்போ இந்த டாபிக் பற்றி ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய தோஷங்கள் இருக்குது. பிரசன்னம் மூலிமா அந்த தோஷங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வர வீடியோக்குள்ளே வந்து பார்ப்போம். இந்த வீடியோஸ் வந்து எப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதா இல்லையான்னு சொல்லி தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் புரிகிற மாதிரி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் நான் வந்து வீடியோஸ் வந்து போடுறேன். இந்த பிரசன வீடியோஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிரசனத்தை வந்து தயவு செஞ்சு எல்லோரும் கற்றுக்கோங்க. யாரும் எந்த ஜாதரையும் தேடி போய் ஏமாறாதீங்க. இது எல்லாமே வந்து என்னோடய வீடியோஸ் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு பிரசன முறைகள் வந்து நான் எல்லாம் போட்டுட்ருக்கேன். பார்த்து ஃபாலோ பண்ணி பயனடையணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். யார்ட்டையும் போய் பரிகாரம் பண்ணாதீங்க, யார்ட்டையும் போய் காசு கொடுத்து நீங்கள் ஜாதகம் பார்க்காதீங்க. நீங்களே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தித்து இந்த பதிவை வந்து நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.